எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன். சரிங்க, இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் இருக்கு. அது யாருக்குன்னா அதிரா பாப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதிரா பாப்பா என்னைக்கு நீண்ட ஆயுளோட நல்ல சுகத்தோட நல்லபடியா இருக்கணும், நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகி வாழ்க்கையில அந்த பாப்பா நல்லா டாப்பா வந்துட்டு நானும் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அந்த ஆதிரா பாப்பாக்காக ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஆதிரா பாப்பா ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி பாருங்களேன், சுத்திலும் வயல்வெளி பச்சை பசேன்னு இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. ஆப்பிள பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதான் உடனே சேவ் பண்ணி வச்சிட்டேன். இடத்துல உட்காந்து சாப்பிட்டு தூங்கினா எப்படி இருக்கும்? சில்லுன்னு காத்து செம்மையா இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தம்பி, அத்தை கிட்ட ஏதோ பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல. நீ என்னன்னு வெளிப்படையா சொல்லுங்க. அப்பா பரணி, உங்க அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கிட்ட சொன்னா அவளும் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பால. பிரச்சனையா? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. நீ எதுவா இருந்தாலும் சொல்லுடா. சொல்ல தயங்குற, நானே என் மாவக்கிட்ட சொல்லிக்கிறேன். அத்தை, நீங்களா என்னை பார்த்து அப்படி சொன்னது? ஆமாமா, நான் தான் சொன்னேன். என் மகன்கிட்டயும் சொல்லியிருக்கேன். புஷ்பா என் மக மாறி என்ன என் மகளே தான் நீ. தேங்க்ஸ் அத்தை. இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. அட என்னமா அதுல என்ன இருக்கு? என் மாமாவ இந்தா என் பையன் பரணிய யாரும் நல்லபடியா பாத்துக்கிறீங்களா? என்னோட கடமை. அம்மையா இருந்தாலும் இந்த காலத்துல யாருமா செய்வா? அதே மாதிரி நம்ம வீட்டாளங்க கவனிச்சுக்கிறதுல இந்த ஊர்ல யாரு இருக்கா சொல்லு பாப்போம். அட போங்கத்த. சரி அது இருக்கட்டும். ஏதோ விஷயம் சொன்னீங்க, என்னத்த? அதாமா. அம்மா, ஏய், உன் அன்னிக்கிட்டே என்னை சொல்ல விடு, அப்பதானே அவளுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, உன் குழந்தை காதலிக்கிற பொண்ணு இப்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டு பேசாமே இருக்கான். பத்திதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவையும் கூடவே இழுத்துட்டு வந்தேன்னு சொன்னால. ஆமாத்த, அதனாலதான் சண்டை பெரிய சண்டையாகி 2 பேருமே பேசாம இருக்காங்க. அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? ஆமாமா. சரி, என் சின்ன பிள்ளை பரணியும் அந்த பிள்ளையும் விரும்பின மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சலாம் நினைச்சு ஆசைப்பட்டா என்கிட்ட பெரிய குண்டை தூக்கி போடுறான். இப்ப என்னமா பண்றது? என்ன பண்றதுன்னா தம்பி, அந்த பொண்ணு கூட சண்டை போட்டீங்க? எங்க நீ சண்டை போட்டேன்? அவதான் என்கிட்ட சண்டை போட்டா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். நீதான் வேணும்னே அவகிட்ட சண்டை போட்டிருப்ப. அதனாலதான் அவளும் ஒரே முடிவா காதல் வேணா ஒண்ணு வேணான்ட்டு ஒதுங்கி இருக்கா போல இருக்கு. என்னத்த சொல்றீங்க? என்னத்தமா சொல்றது? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நல்லது எடுத்து சொன்னாலே புரிய மாட்டேங்குது. அங்க அவன் ஒரு பக்கம் பிள்ளைய நினைச்சிட்டு உருகிட்டு இருக்கா. ஏன் தம்பி, கல்யாணம் பண்ணிக்கலால? நல்ல பொண்ணு தானே அவளும். அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறாளே இவ. அம்மா இல்லாம அப்பாவோட தயவுலே வளர்ந்த புள்ளாவ. அதனால அவங்க அப்பா மேல பாசம் இருக்கதான் செய்யும். நீயே சொல்லு பாப்போம். நம்ம வீட்டுல எத்தனை வருஷம் இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்க மாப்பிள்ள தனி கொடுத்துற போயிலான்னு சொன்னா போயிருவியா? அதே எப்படி உங்களெல்லாம் விட்டு நான் தடி கொடுத்துட போக முடியும்? யோசிக்கிறீல? அப்புறம் அவன் பொண்ணு கூட சண்டை போடுற? நான் சண்டை போடவே இல்லம்மா. அவளதான் வேணும்னே வந்து என்கிட்ட சண்டை போடுறா. அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல தான் இருப்பாங்க, உங்க கூட தான் இருப்பாங்கன்ட்டு. அதுக்கு நான் என்னமா சொல்றது? உங்க வீட்டுல இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருக்கும் வேலை செய்யற ஒரே ஆளு அண்ணி மட்டும்தான். அவரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா வீட்டு வேலை அதிகமா இருக்காதா? அதுக்காக தான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கவே இல்ல. பரணி, இப்பெல்லாம் பேசாத. 1000 பேருக்கு 1000 புனக்கு வரலாம், 1000 சண்டை வரலாம். அதை விட்டுட்டு வேணாம் முடிவெடுக்க கூடாது. இப்படி சொல்றேன்னா நீங்களும் அந்த பிள்ளை லவ் பண்ணிருக்கீங்க. இந்த பிள்ளை உங்களை லவ் பண்ணிருக்கு. இப்பதான் அவளுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சே. அப்படிலாம் இல்ல தம்பி, அதான் அப்படி சொல்றீங்க. இல்ல, நீ எனக்கு அந்த பொண்ணை விட என்ன வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? அதையாவது சொல்லு. ஆமாமா, எனக்கு சத்யாவே கல்யாணம் பண்ணலாம்னு தோணுது அண்ணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா பரணி சொல்ற? ஆமாமா அஸ்வதி, நான் சொல்றதுக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. சொல்றத நானும் கேட்கணும்னு நினைக்கிறா. ஆனா சத்யா அப்படி இல்லையே. அவ என்னைய காதலிச்சா, நான் அப்படி இல்ல. சத்யா வேணான்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. சத்யாவே கல்யாணம் பண்ணலாம்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தம்பி, நீ இப்படி குண்டை தூக்கி போறீங்க? நீ உங்களுக்கு விருப்பம் இருந்தா சரி, இல்லன்னா சத்யாவும் நல்ல பிள்ளைதான். இந்த வீட்டுக்கு வந்தா அக்காவும் தங்கச்சி ஒத்த அப்படியே நல்லா சந்தோஷமா ஒற்றுமையா இருப்பாங்க. சொத்து பிரச்சனை அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் நினைக்கிற மாதிரி. ஏமா நீ என்ன நினைக்கிற? இவனுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணும்ல. அண்ணி அப்படியே சோகமாயிட்டாங்க. எதுவும் தப்பா பேசிட்டேனா? அப்படிலாம் இல்ல தம்பி. என் தங்கச்சி சத்யா அவங்கள மனசார விரும்பினா தான் கல்யாணம் பண்ணு நினைச்சா. ஆனா நீங்க அப்ப ஒத்துக்கல. இப்ப வந்து என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்றீங்கன்னு சொன்னா என்ன தம்பி சொல்றது? உன் அண்ணி சொல்றது கரெக்ட் தானே? இப்பெல்லாம் வேணான்ட்டு இப்ப நான் சத்யா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது நல்ல வேலை. நான் வாயை திறந்து கேட்டேன், கல்யாணத்துக்கு என்னடா முடிவு பண்ணிருக்க? நானும் சொல்லவும் இவ்வளவு தூரம் வெளிப்படையா நீ சொல்லிருக்க. இல்ல உன் மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சிருந்திருப்ப. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலமா. அப்ப சத்யா பிடிக்கல. ஆனா இப்ப நினைக்கிறது சரிதான் தம்பி. ஆனா அவ மனசுல தாயாத்தா நீ வேணா பேசி பாருவே. அன்னைக்கு சத்யா பிடிக்குதுன்னு சொல்லி உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டே பேசி பாரு. பேசி பாக்கலாம் தான். நான் என் தங்கச்சி சத்யா அப்படியே மறந்துருப்பாளா? என் பையன் ஞாபகம் அவன் மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு எட்டு பேசி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முடிவு வந்துரும். என்னக்கா சொல்றது? சரித்த பேசி பாக்குறேன். ஆனா அவ வேணாம்னு சொல்லிட்டானா? சத்யா வேணாம்னு சொல்லிட்டாலும் பரவாயில்லமா. லவ் பண்றாலும் அந்த பிள்ளை கல்யாணம் வச்சிடலாம். அம்மா, பரணி மாப்பிள்ள வாங்க. நீங்க தானே அஸ்வதியோட அப்பா? நான் தான். வாங்க உட்காருங்க. பரவாயில்லமா. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நேற்றுக்கு நைட்டு தான் நானும் கேள்விப்பட்டேன் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்ட்டு. ஆமா, எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சு? டேய் பரணி, வீட்டுக்கு வந்தவர் அழுதுட்டே வந்திருக்காரு, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா. அவர் சும்மா அழுதுட்டு வருவாரு, அதுக்காக நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? பொண்ணு உங்களை தான் காதலிச்சா, அதே மாதிரி நீங்களும் அவளை காதலிச்சீங்களே. ஆமா, ஆனா இப்போ உங்க பொண்ணு பண்றது சரியில்லையே. என்ன சரியில்லை? நீங்க பண்ணதான் தம்பி சரியில்லை. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. உட்காருங்கப்பா. இன்னைக்கு பரணி மாப்பிள்ளைட்டு இருந்து பதில் தெரிஞ்சாகணும். என்னடாச்சு? இது பிரச்சனையா?
நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா? நான் எதுவும் பண்ணலமா. எங்க அவர் பொய் சொல்றாரு. நம்ம என் பொண்ணு இவரை பார்க்க கடைக்கு போவா. இவர் தான் முகம் கொடுத்து கூட என் பொண்ணு கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. பொண்ணு மனசு ஃபுல்லா இவர் மட்டும் தான் இருக்காரு. இவர் தான் வேணும்னு என் பொண்ணை ஒதுக்கி வைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் மாமா என்கிட்ட வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தா? சொல்றதெல்லாம் பொய். அந்த உடனே பாத்தீங்களா, அவர் என்கிட்ட பேசவே இல்ல. என் பொண்ணு மேல உள்ள கோவத்தினால என்கிட்ட பேசாம ஒதுக்குறாரு. நீங்களே கேளுங்க. பொண்ணு அப்படின்னா தப்பு பண்ணிட்டா. என் பொண்டாட்டி இல்லாம இருக்கனால என் பொண்ணு நான் நல்லபடியா வளர்த்தேன். அதனாலதான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடி என் பையன் பர்னி சொன்னா. நான் சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிமா நான் உன் வீட்டுக்கு வர முடியும்? எல்லாம் வேண்டாம், நான் என் வீட்லயே இருக்கேம்மா. அப்பா வந்து உன்னை பாத்துட்டு போறேமான்னு சொன்னேன். நான் உன் வீடு பக்கத்துல அது வீடு இருந்தா சொல்லுமா, அங்க குடிபெயர்ந்தெல்லாம் நான் சொன்னேன். அதுக்காக நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வருவீங்களா? பாத்தீங்களாமா என்ன பேசுறாருன்ட்டு. இருக்காதீங்கப்பா. எப்படிமா அழுகாம இருக்கிறது? என் பொண்ணு இவரை நினைச்சு தினமும் அழுதுட்டு இருக்கா. நீ அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறான்னு கத்துறா கதறா. உங்க வீட்டுக்கு வந்து யார்ட்ட பேசணும்னு தெரியல. சரி பர்னி மாப்பிள்ள அவங்க அம்மா பேச்சு தான் கேட்பாருன்னு என் பொண்ணு ஏற்கனவே சொல்லியிருக்கா. அதான் உங்களை பார்க்க நான் காலையிலே வந்துட்டேன். அந்த சம்மதத்தை நீங்க தான் முடிச்சு வைக்கணும். பொண்ணு பாவமா, பொண்ணு எந்த தப்பு பண்ணல. ஆனா உங்க பையன் தான் விலைக்கு வைக்கிறாரு. கிட்ட நீங்களே கேளுங்க, யாரு விலைக்கு வைக்கிறா? நானா உங்க பொண்ணா? நீங்க தான் பொய் சொல்றீங்க. பொய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதும்பாங்க. டேய் பரணி, அம்மா என்னடா பண்ணி வச்சிருக்க? சொல்றதெல்லாம் சொல்றது எல்லாம் உண்மைதாமா. அதான் என் பொண்ணு வேண்டாம்னு ஒதுக்குறாரு. பொண்ணு இப்பவும் மனசார சொல்லிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை கூட்டிட்டு போனாலதான் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் விருப்பப்படியே நானே நடந்துக்கிறேன்பான்னு இன்னமும் என் பொண்ணு சொல்லிட்டு தான் இருக்கா. ஆனா இவர் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன நீங்களே கேளுங்க. என்னடா அது? எனக்கு பிடிக்கலமா. அடி வாங்க போற பாரு. என்ன பிடிக்கல? பிடிச்சதானே அந்த பொண்ணை லவ் பண்ண. அம்மா எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? அண்ணன் விலைக்கு கத்தாம கொஞ்சம் வாங்கலாக்கோ. நீ கல்யாணம் பண்றதா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏமாத்தலாம்னு முடிவெடுத்த. நான் யாரை ஏமாத்தினேன்? ஆய் மூடுறா. பெத்த அப்பா வந்து அழுகுறாரு. அவர் சொல்றது பொய்யாயிருமா? இதாவது தில்லு முழு வேலை பண்ணிருப்ப. நேத்து மணி உங்க அண்ணி கிட்ட பேசுனியே, இவன் மாத்தி பேசுறான்ட்டு. இப்பதானே புரியுது எல்லாமே. அதெல்லாம் சரியே இல்லடா தம்பி. ஏன் இப்படி பண்றீங்க? விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன் இந்த விஷயத்துல எப்படி இருக்கீங்க? அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க, அவளும் லவ் பண்ணா. நடுவுல உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நல்லா வேணும்னு சொல்லிட்டா அது சரியாயிருமா? எல்லாம் வேண்டாம் தம்பி. போதுமா உங்களுக்கு? சந்தோஷமா? அம்மா இது வரைக்கும் நீ திட்டினதே கிடையாது. பண்ண தப்பாது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போதும் கிளம்புங்க. இருந்து என் பொண்ணுக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் போக மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்டு அவரையே போக சொல்ற? மந்தி இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு தான் மருமக. கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க. சரிங்கம்மா, இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. நான் முன்ன இருந்து பரணிக்கு அவளுக்கு கல்யாணம் நினைக்கிறேன். இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. பாத்தீங்களாமா அவர் எப்படி பேசுறாருன்ட்டு. பொண்ணு இந்த வார்த்தைய காதால கேட்டிருந்தா இன்னும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. மாப்பிள அவளை உருகி உருகி என் பொண்ணை காதலிச்சிங்களே. பொண்ணுக்காக எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க. இப்ப வேண்டான்னு சொன்னா எப்படி என் பொண்ணு மனசு ஏத்துக்கும்? முதல் அழாதீங்க. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுக்காட்ட பேசுறேன். சீக்கிரமா முடிவு எடுத்துட்டு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம். அம்மா என்னடா அம்மா நொம்மான்ட்டே சொல்றதா உனக்கு? அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு அவளுக்கு கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. என்னால முடியாதுமா. முடியாதுன்னா போடா. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, இல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. எல்லாரும் நான் சொல்லதான் சொல்லுவாங்க. பொண்ணை ஏமாத்துல சாபம் நம்ம வீட்டுக்கு வர வேணாம். அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி அழுகுறாரு கதறாரு பார்த்து உனக்கு தெரியல? ஏமாத்துறாருமா. ஏமாத்துறாருன்னா இப்பதான் பேசுவாரா? என்ன நம்ப மாட்டீங்களா? நீ நம்ம என்ன பிரச்சனை ஆக போதே? இதுக்கு முன்னாடியே சொன்னேன், எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கலனா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருவான்ட்டு. இப்ப எங்கடா போச்சு அந்த பேச்செல்லாம்? அப்ப சொன்னேன். அப்ப சொன்னீனா அத்தா விடுங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரி விடுங்கத்த பாத்துக்கலாம். மாமனாட்டையும் என் பெரிய மாவட்ட சொல்லிட்டு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் வச்சிடணும். அதுக்காம போங்க, எல்லாம் நல்லதுக்குதான். சொன்ன இந்த ஒத்த வார்த்தை போதுமா எனக்கு? சொல்லுங்க என் மருமக கிட்ட எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டு. சரிங்கம்மா, வரேம்மா பாப்பா. வாங்கப்பா. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பாத்தியம்மா எப்படி பேசிட்டு போறான்ட்டு. ஆமாக்கா அந்த பொண்ணோட அப்பா பேசும்போதே தெரிஞ்சிச்சு மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கும். நீ ரொம்ப ஹாஷா கோமா தான் பேசிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த பிள்ளை பாவம் இல்ல. முன்னால என் பையனுக்கு தான் ஆதரவா இருப்பேன். இப்ப அப்படி கிடையாதுமா. இப்ப அந்த என் மருமகளுக்கு நான் ஆதரவா இருக்கணும். அதே மாதிரி புரியுதுட்ட. எப்பவுமே நீங்க இதே மாதிரி இருங்க. கண்டிப்பா இருப்பேம்மா. என்ன வேணா புலம்பிட்டு போட்டு சொல்லிட்டு போட்டோம். அஸ்வி தான் அந்த வீட்டு மருமக. சரிங்கட்ட. அதுக்காக அவன் சத்தியாவை கல்யாணம் பண்ணி சொல்லிருந்துச்சு எதுவும் வருத்தப்படாதமா? இப்பெல்லாம் சொல்றான்னு இல்லத்தா தான் தெரிஞ்சு போச்சுல. எங்க அம்மாட்ட கேட்க வேணாம்ல. கேட்கலாம் வேணாம் விஷயமா மாமா கிட்டே அவர்கிட்ட பேசுங்க. பேசுறேம்மா, கண்டிப்பா பேசுறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவனை திருந்துவான். இல்லாட்டி அவ்வளவுதான். இல்ல தலையை வலிக்குது எனக்கு. ஏன்னா இப்படி இருக்கானோ தெரியல. என் வயித்துல பிறந்துட்டு இந்த பாண்டியம்மா மாதிரி இருப்பான் போல இருக்கு. ஏன் குழந்தை பரணி அப்படிலாம் இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி பேசுவாரு. ஆமா பேசுவான். இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லட்டும். மண்டையில நோவு கொட்டிட மாட்டேன் நானே. சரிதா கோவப்படாதீங்க. போய் பாப்பா கிளப்புறேன். சரிம்மா போய் பார்ப்போம். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். மருமக சொல்ற மாதிரி. அப்பதான் சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க முடியும். காத்தால ஏன் வீட்டுக்கு வந்துட்டேன்? முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என் காலேஜ்ல வந்து பேசிக்கலாம்ல. செலிப்ரேஷனுக்கு சாரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம காசு கட்டிருக்கோம்ல. ஆமாடி, அதான் காலேஜ் சீக்கிரம் போலான்னு இருக்கேன். இதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் உன்கிட்ட. என்னதா நான் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? ஏண்டி சத்யாவையும் கீதாவையும் பிரிக்கணும்னு சொன்னேன்ல? ஆமாண்டி நான் மறந்துட்டேன். ஆமா எதை ஞாபகம் வச்சுக்காத. சரியான கூ மட்டும் தான் நீ இப்பெல்லாம் சொல்ற. என்ன சொல்றேன்னா கீதா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. அப்போதைக்கு சொல்றேன்ட்டு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறியே. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்டி, ஓணம் செலிப்ரேஷன் அப்ப சத்யாவும் கீதாவும் நல்லா பேசிக்குவாளுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னு ஆட்டம் போடுவாளுங்க. சரி
நம்ம என்ன பண்றோம்னா சத்யாவும் நவீனும் காதலிக்கிறாங்கன்ட்டு. ஏய் என்னடி சொல்ற? சத்யாவும் நவீன் லவ் பண்ணலையே, இப்பதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே, நல்லா பேசிக்கிறாங்களே. பேசிக்க மட்டும் தான் செய்றாங்க, ஆனா லவ்வர் கிடையாது. ஆனா நம்ம அப்படி சித்தரிச்சு எல்லார்கிட்டயும் சொல்றோம். எல்லார்கிட்டயும் சொல்றோம்னா நம்ம தான் சொல்றோம்னு எல்லாம் தெரிஞ்சிருமே. அடியே கீதா தான் அப்படி சொல்லான்ட்டு. ஓஹோ அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாண்டி. அதுக்கப்புறம் கீதா சத்யாட கேப்பா, நீ தான் சொன்னியாமே ஏன் அப்படி? உனக்கு தெரியாதா? நானும் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமே, அப்படி லவ்வர்னு சொல்லிக்கலான்ட்டு. யாரும் கீதாவை தான் திட்டுவாங்க. அப்பா சத்யாவும் கீதாவை திட்டுவா. அப்பா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. ஏய் சூப்பர் ஐடியா அடி. நம்ம மாட்டிக்குவோமே. நம்ம மாட்டிக்கிறதா? அடி நம்ம தானே எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன்னு நம்ம பேர் தான் நிக்கணும். அதுதான் இல்ல வேற என்ன? நம்ம ஆதி சொல்லி விட்ட வேண்டியதா? இதுதான் அப்படி சொன்னா அப்புறம் ஆதிக்கும் கீதாக்கும் அவெல்லாம் பிரிஞ்சிடும். என்னடி என்னமோ மொக்க ஐடியாவா இருந்தாலும் நம்ம தான் மொத்தமா மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. மொக்க ஐடியாவா? பாருடி சூப்பரா வருதெல்லாம். நம்ம சொல்ற ஐடியா போறதெல்லாம் நீ பெரிய ஆளுதான். இது மாதிரிலாம் ஏய் பாருடி, ஓணம் செலிப்ரேஷன் அன்னைக்கு கீதா சத்யா ஆதி எல்லாரும் சண்டையில பிரிவாங்க பாரு. நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாரு. எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய சந்தோஷம் டி. அவங்க எப்படி வெறுப்பேத்தினாங்க. இல்ல ஷீலாவும் வீணாவும் சேர்ந்துக்கிட்டா. ஓ அவளுகளுமா? ஆமா ஷீலா வீணா கீதா 3 பேருக்குமே சண்டை வரும். அதே மாதிரி சத்யாக்கும் தலை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதா எல்லாரும். ஆமா அதான் நடக்க போகுது. உங்களிடம் நீயும் பாரு. பாத்துட்டு தானே இருக்கேன். அந்த சத்யா நல்லா இருவாளான்னு நினைச்சேன். இப்படி அடிவில போதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரிவா நம்ம காலேஜ் கிளம்பலாம். கேரளா சாரி வாங்கிக்கணும்ல. போலாண்டி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தாரேன். இன்னும் சாப்பிடலையா? மணி ஆச்சுடி. இந்த ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். சரி போயிட்டு வா. நான் வந்துறேன். ஏண்டி எதுக்கு கூப்பிட்ட? சாப்பிட போறேன் நீ. வாடி சாப்பிடலான்னு சொல்றியா? நீயும் வீட்டுக்கு வான்னு சொல்ல மாட்டேங்கிற. வாடி சாப்பிடலாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்ற. இல்லடி பசி ஞாபகத்துல மறந்துட்டேன். சரி வீட்டுக்கு வா சாப்பிடலாம். சரிடி. அம்மா நிறைய டிஷ் செஞ்சு வச்சிருக்காங்க. வா நல்லா சாப்பிடலாம். வயிறார சாப்பிடலாம். நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. சரி சாப்பிட வேண்டியதா? ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? ஆமாடி. சாப்பிட்டு அப்படியே காலேஜுக்கு போவோம். சரிடி.